அது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. விட்டா எல்லாம் பட்டு போயிருப்பா. சரிப்பா. இப்பவே எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு. அண்ணே அண்ணே. என்ன மல்லிகா இங்க வந்திருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்லண்ணே, நான் உங்களை தான் பார்க்க வந்தேனே. என்ன விஷயம்? மருமகனே, இது கொஞ்சம் புடிய. அண்ணே இங்க பாருங்கண்ணே. என் மருமகளுக்கு நகையெல்லாம் எடுத்திருக்கேன். அதை உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேனே. ஏய், இதெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயோ அண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மருமகளை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னே. நானே வச்சு பாத்துக்குவேனே. எதையாவது பண்ணி தொலை, அதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இல்லண்ணே, நகை எடுத்திருக்கேன், அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். குடு மருமகனே. ஹலோ. என்னையா சிவசாமி, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கியா? என்னது? இல்ல, நீ ஒரு டம்மி பீஸான்னு கேக்குறேன். ஏய், என்ன நக்கலா? பின்ன அங்க உன் பொண்ணு தாலி கட்டிக்க போறா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணுக்கும் என் வீட்டு பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன் பொண்டாட்டி மச்சான் அத்தனை பேரும் அவங்க கூட தான் இருக்காங்க. நீ மட்டும் தாயா மிஸ்ஸிங்கு. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா அதே இடத்துல அவளை வெட்டி போட்டுருவேன். நீ வெட்டி போடுவியோ உப்பு கண்டம் போடுவியோ அதெல்லாம் அப்புறம். தாலி கட்ட போறாங்க, இன்னும் என்கிட்ட ஏயா வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? நீ சீக்கிரம் போனாதானே கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இன்னைக்கு என் கையால 2 பொண விழும். வந்து உன் புள்ளைய அள்ளிட்டு போ. அண்ணே அண்ணே, என்ன ஆச்சு? நம்ம ஊர் கோயில்ல வச்சு அந்த சரவணன் பைய இந்த திமிரு பிடிச்ச கழுத்துல தாலி கட்ட போறான். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஐயோ, அவளுக்காக பார்த்து பார்த்து தாலி வாங்கினேன், நகை வாங்கினேன், புடவை வாங்கினேன். ஐயோ அண்ணே, அவ நம்ம தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டான். இப்ப என்ன குழம்பா இருக்க மாட்டியா? என்னன்னு போய் பார்க்கலாம் வா. சும்மா கத்திக்கிட்டு. மாமா 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 மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா மாமா? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல மாமா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்து சீரியஸா இருக்கீங்களேன்னு அம்மா சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா மாமா? ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல மாமா. பொய் சொன்னேன். என்னம்மா சொல்ற? உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் பொய் சொன்னேன். அவரை ஏன் பாக்குற? என்ன பாரு. இப்படியெல்லாம் பொய் சொல்லி உன்னை வர வைக்க கூடாதுன்னு எங்க அண்ணே சொன்னாரு. நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், பொய் சொன்னேன். மாமா உசுர பணைய வைக்கிற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு? இது வரைக்கும் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. புரியலையா? உனக்கு இங்க இப்போ கல்யாணம் நடக்க போகுது. இதோ மாப்பிள்ள ரெடி, தாலியும் ரெடி, ஆசீர்வாதம் பண்றதுக்கு நானும் உங்க மாமாவும் ரெடியா இருக்கோம். மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? யார கேட்டு இப்ப நீ இதெல்லாம் பண்ண? யார கேட்கணும்? ஒரு பெத்தவளா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
அப்பாவை கேட்காம அவரை ஏமாத்திட்டு நீயா இதை ஏற்பாடு பண்ணிருக்க இல்ல? இதுக்கு பேரு கல்யாணமாமா? ஓ, உங்க அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரே அதுக்கு பேர் கல்யாணமா? அவர் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எந்த ஏற்பாடும் பண்ணலையே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஏற்பாடு பண்ணா அயோக்கியத்தனம் சரின்னு ஆயிருமா? உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலடி, உன் வாழ்க்கைய ஒரு பொறுக்கி கையில அடமானம் வச்சிருக்காரு. அவர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு நினைக்கல, உன்னை உசுரோட ஒரு புதக்குழியில தள்ளி இருக்காரு. இதுல இருந்து தப்பிச்சு ஓடிருன்னு நானும் தொண்டையிலேயே கத்துனேன், நீ கேட்கல. அதனாலதான் அவசரமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னம்மா இது? நீ பண்றது சரின்னு நினைக்கிறியா? சரியில்லதான், தப்புதான். நான் பண்றது தப்புனா உங்க அப்பா பண்றது மகா பாவண்டி. அதை விட இது ஒண்ணு எனக்கு பெரிய தப்பா தெரியல. இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மாமா சொன்னாரு, பூங்கொடி அவங்க அப்பாவை கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொன்னாரு. கடைசியில அவர் சொன்னதே சரியா போச்சு. ஏன் உசுர பணைய வச்சுதா நான் அந்த இடத்துல இருந்து நின்னுட்டு இருக்கேன். இனி யாரும் உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம மட்டும் திரும்பி போனோம்னா என்னைய கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாரு. உங்க அம்மா உசுர காப்பாத்தன்னு நினைச்சேனா, வா வந்து நில்லு, இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வா. அம்மா, என்னம்மா பயமுறுத்திட்டு இருக்கியா? இல்லடி, பயந்து போய் சொல்றேன். பூங்கொடி, சாமி சன்னதியில வச்சு நான் சொல்றேன், இது கடவுளா பார்த்து உனக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம். இதையும் தட்டி விட்டேனா மொத்தமா உன் வாழ்க்கைய அழிஞ்சு போயிருண்டி. இந்த சரவணனா சங்கரா யோசிச்சு பாரு. சரவணனுக்கு உங்க மாமா மாதிரி குணம், ஆனா சங்கருக்கு அப்படியே உங்க அப்பா குணம். பொம்பளைங்களை மதிக்கிற இந்த பையன் வேணுமா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கெடுத்து கர்ப்பமாக்கி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணா அந்த அயோக்கியம் வேணுமா? இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா உங்க அப்பாவோட அர்ச்சதை மட்டும்தான் உனக்கு கிடைக்காது. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. உன் வாழ்க்கைய பத்தி நீ முடிவு எடுக்கிற கடைசி நிமிஷத்துல நின்னுட்டு இருக்க. நல்லது கெட்டது ரெண்டுமே உன் கண்ணு முன்னாடியே இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கே நல்லா தெரியும். எதை நீ முடிவு பண்ண போற?